சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மிக்ஸி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாள் ஸ்டார்ட்டாக இருக்குது. இரவெல்லாம் கண்முழிச்சு வட்டலாப்பம் ஸ்வீட் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்த நாள் காலையும் டிஃபன், மதியானம் லஞ்சுக்குன்னு சாப்பாடு. அப்போ தான் முழு நேர வேலைகளையும் ஆரம்பிப்போம். பெருநாளைக்கு இதை கூட செய்யலைன்னா எப்படி? இதில் உள்ள சிரமங்களை பெண்கள் பார்க்கவே மாட்டோம். என்னதான் சிரமமாக இருந்தாலுமே அதை நம்ம ஃபேமிலிக்காக சிரமங்களை சொல்லவே மாட்டாங்க. வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வேலைகளை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டு தேவை. அதனால் நான் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது பிரியாணி, நெய்ச்சோறுன்னு இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பெருநாளை கொண்டாடலான்ட்டு நாங்கள் இருக்கிறோம். நம்ம வட்டலாப்பம்னு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் முழிச்சிட்டு செய்யணும்னு கிடையாது. நம்ம காலையிலேயே நம்ம அந்த ஸ்வீட்டை பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு காலையில் எல்லா வேலைகளும் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் நைட்டு தான் எல்லாருமே அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்படியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் சரி, காலையில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அந்த அளவு சாப்பிட்றதில்ல. அதனால் நான் எப்போவுமே நினச்ச நேரம் இந்த வட்டலாப்பம் ஸ்வீட்டை நான் செஞ்சுப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கு, ஷேர் இதெல்லாம் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஹஜ்ஜு பெருநாளுக்கு நான் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பரட்டி வச்சுக்க போகிறேன். எப்பவும் போல் நம்ம பிரியாணி, நெய்ச்சோறுன்னு பண்ணாமல் இந்த பெருநாளைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜைரோன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு பண்ண போகிறேன். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே சேர்த்த மிளகாய்த்தூளில் காரம் இருக்காது. காரம் வேணுங்கிறதுக்காக காரமான மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நமக்கு காரம், புளிப்பு எல்லாமே தேவை. 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த பேஸ்ட்டுக்கு நான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் இந்த லெமன் ஜூஸ், தயிர் சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த சிக்கன் மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம சிக்கனுக்கு முன்னாடியே நம்ம மசாலா பரட்டி வச்சிட்டோம்னா அதில் உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் நல்லா ஏறி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உடனே நம்ம மசாலாவை தடவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு, புளிப்பு, காரம்லாம் அந்த அளவு ஏறி இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் நல்லா பரட்டி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் உப்பு, புளிப்பு, காரம் நல்லா ஏறி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் மசாலா தடவி அதை நல்லா ஊற வச்சிடுவேன். இந்த கடலை மாவு எதுக்குண்டா, இந்த மசாலா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மசாலா சிக்கன்லேயே நல்லா சேர்ந்துருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி வச்சுக்கிறேன். ஒரு ட்ரே எடுத்து அதில் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுக்கிட்டேன்.
இப்போ இந்த ஃபாயில் பேப்பர் ஃபுல்லாகவும் நான் கட்ஸ் போட்டு வச்சுக்க போகிறேன். இது எதுக்காக கட்ஸ் போகிறேன்டா, நம்ம மீட்டை வந்து இதில் இந்த ஃபாயில் பேப்பரில் வச்சு குக் பண்ணும் போது இந்த அடி பிளேட்டில் வந்து எல்லா கொழுப்புமே வந்துடும். அதுக்காக தான் இப்போ எல்லா கட்ஸும் போட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு 7 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சு சாப்பாடு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸை ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரைஸை வாஷ் பண்ணும்போது ரொம்ப பிசைஞ்சு வாஷ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இது பச்சரிசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் லேசாக தான் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஒரு பவுலில் தேவையான அளவு யோகர்ட் எடுத்திருக்கேன். இந்த யோகர்ட்டு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் ஒரு விஸ்கு வச்சு நல்ல க்ரீமியாக வரத்துக்காக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி சர்வ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். யோகர்ட் நல்லா க்ரீமியாக நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் லேம் மீட்டு. இது வந்து ஸ்லைஸாகவும் இருக்கும், லார்ஜ் பீஸாகவும் கிடைக்கும். அந்த பெரிய பீஸ் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜிப்லாகில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான நேரத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸாக இருக்கிற மீட்டு வந்து ஷவர்மா, பர்கர் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மீட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை சாப்பாட்டில் ஊற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குர்பானி, இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு குர்பானியும் பங்கிட்டு கொடுக்கணும். அந்த வேலைகளையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம காலை டிஃபன், லஞ்சுக்கு சாப்பாடுன்னு வந்து பார்க்குற மாதிரி வரோம். இதனாலே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஃபுல் டே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் நைட்டு அவங்களால தூங்க முடியாது. நைட்டு வந்து ஸ்வீட்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி டைமுக்கு தான் கறிலாம் வாங்குறதுக்கும் போவாங்க. சில பேர் வந்து குர்பானி கொடுக்கலன்னா அவங்க போய் கறி வாங்குறதுக்கு கடைக்கு போவாங்க. அப்படி போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, டீயெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு பிறகு நம்ம எங்கே தூங்க முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தூங்காமல் அப்படியே கண்டினியூஸாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் வந்து போகும். அதனால் வந்து பெண்களுக்கு சுத்தமாக ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட கிடைக்காது. ஆனால் நான் இந்த தடவை நல்ல ரெஸ்ட்டை எனக்கு கிடச்சிச்சு. நல்ல ரெஸ்ட்டாக இருந்தேன். காலையில் எப்பவும் போல் எனக்கு இந்த சமையல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து மீட்டு வந்து ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி கிடைச்சா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த குக்கும்பர் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புது பேன் தான். நான் இப்போது பெருநாளுக்காக இதில் ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்க போகிறேன். இதனுடைய வீடியோவும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சமைக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போது நான் அந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் நல்லா கசக்கி விட்டு போட்டிருக்கேன். கசக்கி நம்ம போடும் போது நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அப்புறம் 3 பீஸ் வந்து க்யூப் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நீங்கள் இந்த சமையல் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அந்த சாப்பாடே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ இந்த ஊற வச்ச ரைஸ் வந்து நமக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. இது தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுட்டா சூப்பராக சாப்பாடு குக் ஆகிடும். நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் 7 கப்புக்கு 12 கப்பு தண்ணி வச்சேன். 1 கப்புக்கு 1.25 அளவு தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு சரியாக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா சூப்பராக தம்மாகி வந்துச்சு. இப்போ தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இதை ஒரு மூடி போட்டு இப்போ நான் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா அதை நம்ம ரைஸ் சமைச்ச பிறகு அந்த சாப்பாடு ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு சூடு இருந்துகிட்டே இருந்துச்சு. பொதுவாக எல்லா பாத்திரங்கள்லையும் வந்து அந்த மாதிரி இருக்காது, ஆறி போய் சில்லுன்னு தான் ஆகிடும். ஆனால் இதில் வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் சூடு இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அருமையான பாத்திரமாக இருக்குது. இது வந்து சமைச்சு பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நான் வந்து இந்த ஸ்லைஸ் மீட்டை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி அதை வந்து அவனில் வச்சுக்கிட்டேன். அவனில் வைக்கும் போது ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வந்து குக் பண்ணிடக்கூடாது. அப்படி குக் பண்ணிட்டிங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும். மிதமான சூட்டில் நீங்கள் எடுத்துடணும். ஒரு சைடு வந்து குக் ஆகின பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு நம்ம வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்து அதை வந்து முருக விட்டுறக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மீட் வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து பேக்கில் வைக்கக்கூடாது, பிராயிலில் மட்டும்தான் வைக்கணும். ஒரு பக்கம் பேனில் சிக்கனை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும் எந்த அளவு குக் பண்ணி இருக்குதுண்டு. கிறிஸ்பியாக இல்லாமல் நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாப்பிட போகிறோம். எல்லாம் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மீட் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஸ்மெல் வந்து தாங்க முடியல, ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அந்த அளவு அவ்வளோ சூப்பரான சாப்பாடு இது. இதை நாங்கள் வந்து ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால் நாங்கள் வாரம் வாரம் வந்து இதை சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மீட்டோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஊரில் கிடைக்குதா என்னன்னு தெரியல. கிடைச்சா கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இது கிடைக்குதாண்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து ஒரு சாப்பாடு $15 ஆகுது. ஊர் காசுக்கே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 1500 ரூபாய் ஆகுது. இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். ஆனால் நம்ம ஊர் பொருளுக்கு அந்த ப்ரைஸில் நம்ம வாங்கிப்போம். இங்கே உள்ள பொருளுக்கு வந்து இந்த ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணோம்னா இதை வந்து சாப்பிடவே முடியாது. அதனால் இந்த சாப்பாடை நீங்கள் வந்து ஒரு பெருநாளுக்காவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சூப்பர்னு சொல்கிறத விட இதனோட டேஸ்ட்டு வந்து சுண்டி இழுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் மேக்ஸி கிச்சன்.